இந்த வீடியோவில் நம்ம வெஜ் பர்கர் செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வெஜ் பர்கர் செய்வதற்கு முதல்ல நம்ம வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து 1 டம்ளர் வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் ஈஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலக்கி விடுங்க. அது வந்து ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ஈஸ்ட்டு நொறையாக வந்துருச்சு, ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பன்னு தயாரிக்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ மைதா மாவு நான் எடுத்துருக்கேன். 1/4 கிலோ மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சர்க்கரை 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உருக்குன வெண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதில் இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்த ஈஸ்ட் எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. அப்படியே நல்லா பிசைஞ்சுக்குங்க. அதை நல்லா கொலன்னு வரணும் நம்மளுக்கு. அப்போ தான் வந்து நம்மளுக்கு பன்னு சாஃப்டாக கிடைக்கும். எப்போவுமே இந்த அளவு இருக்கும்போதே நம்ம எடுத்து வெளியே வச்சு பிசைஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் 5 நிமிஷம் போல் பிசைஞ்சிருக்கேன். நல்லா வந்துருச்சு, பிசைஞ்சிருக்கேன். மாவு நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு பவுலில் எண்ணெய் தடவிக்குங்க. தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவு எடுத்து அதுக்குள்ளே வச்சுருங்க. அது வறண்டு போகாமல் இருக்க மேலே எண்ணெய் தடவிடுங்க. ஈரத்துணியை போட்டு மேலே மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 1.5 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஒரு இதாங்க 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. நம்மளுக்கு மாவு நல்லா டபுள் மடங்கு வந்துடுச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இதை நம்ம ரவுண்டாக எடுத்து வச்சுக்கலாம். பண்ணுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிக்கோங்க. கிராக் இல்லாமல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு எத்தனை பண்ண வேணுமோ அதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நல்லா எண்ணெய் தடவி விட்ருங்க. இப்போ வந்து அது 1/2 மணி நேரம் ஊறணும். ஒரு ஈரத்துணியை மேலே போட்டு அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நம்ம அதுக்குள்ளே வந்து வெஜ் கட்லெட் ரெடி பண்ணிக்கலாம். இந்த வெஜ் கட்லெட்டுக்கு வந்து நம்ம வந்து வேக வச்சு இந்த உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதில் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி அதில் போட்டுக்கோங்க. கேரட் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்படியே கொத்தமல்லி பொடியும் நறுக்கி போட்டு அதையும் நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. ஒரு தட்டில் வந்து 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுருங்க. அந்த உண்டை இல்லாமல் கலக்கிக்கோங்க அதை மாவை. இப்போ வந்து நம்ம வெஜ் கட்லெட்டுக்கு இது நல்லா பெரிய உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. ரவுண்டாக தட்டிக்கோங்க. கையில் வச்சு பெருசாக தட்டிட்டு அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் அப்படியே நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. அப்படியே ரெட் க்ரம்ஸ்லேயே ஒரு பரட்டி எடுத்துக்கோங்க. அது எடுத்து வச்சுக்கலாம் நம்ம தட்டில். நம்ம எப்போவுமே வெஜ் கட்லெட் செய்வோம்ல, அதே மாதிரி தான் இது. அப்படியே நான் 4 செய்து வச்சுருக்கேன். அதை அப்படியே எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா பன்னுக்கு மாவு நல்லா உப்பி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து குக்கரில் வேக வைக்கணும். அதுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக குக்கரில் உப்பு போட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு குக்கரை மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக்கரை ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. விசில் வைக்காதீங்க. இப்போ ஒரு தட்டு எடுத்துக்கலாம். அதில் நல்லா வெண்ணெய் தடவிக்குங்க. தடவிட்டு நம்ம ரவுண்டாக பிடிச்சி வச்சதில்ல பன்னு, அது 1 எடுத்து வைக்கிறேங்க தட்டில். ஏன்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது 1 போதும். மேலே வந்து அப்படியே பால் தடவி விட்ருங்க. அந்த பன்னுக்கு மேலே பாலை தடவிடுங்க. இப்போ அதுக்கு மேலே வந்து வெள்ளை எள்ளு அதை மேலே அப்படியே தூவி விட்ருங்க.
இப்போ நம்மளுக்கு வந்து குக்கர் வந்து 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இதில் பன்னை வேக வச்சிடலாம். அந்த தட்டு எடுத்து அப்படியே உள்ளே வச்சு ஒரு 12 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருங்க. இப்போ எனக்கு வந்து 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்க்குறேன். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ப்ரௌன் கலரில் நல்லா வந்துருக்கு. அதுக்கு மேலே வந்து நம்ம பட்டர் தாடை வைக்கலாம் மேலே. அப்போ தான் வந்து நம்மளுக்கு மேலே சாஃப்டாக இருக்கும் பன்னு. இப்போது நம்ம அந்த சாஸ் தயாரிச்சுக்கலாம். பர்கர் உள்ளே வைக்கிற சாஸ்க்கு 4 ஸ்பூன் அளவுக்கு மயனீஸ் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் பொடி போட்டு அதை நல்லா கலந்துக்குங்க. இந்த சாஸ் தான் நம்ம உள்ளே வைக்க போகிறோம். இதை நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ வந்து நான் வெஜ் கட்லெட் அதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க. அந்த வெஜ் கட்லெட் வந்து அதில் வச்சுருங்க. நல்லா ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனோடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் திருப்பி விட்டுடலாம். இது மாதிரி ப்ரௌன் கலர் ஆகும்போது திருப்பி விட்ருங்க. இந்த பக்கமும் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சுன்னா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு, எடுத்து வச்சுக்கோங்க தட்டில். அதுக்கு மேலே வந்து சீஸ் ஸ்லைஸ் எடுத்து மேலே வச்சுருங்க சூட்லேயே. இப்போ வந்து நம்ம பர்கர் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வேக வச்சுருந்த பன்னை பாதியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், நம்ம வேக வச்ச பன்னு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது பன்னு. இப்போது இதுக்கு மேலே வந்து நம்ம சாஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தால அதை எடுத்து மேலே நல்லா தடவிடுங்க. அதுக்கு மேலே ஒரு கோஸோட இலையை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ரவுண்டாக தக்காளியை கட் பண்ணி 2 பீஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வெங்காயத்தை ரவுண்டாக கட் பண்ணி அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம வெஜ் கட்லெட்டையும் அந்த சீஸையும் வச்சிடலாம். அதுக்கு மேலே நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுருந்தா சாஸை தாண்டி விட்ருங்க. அதுக்கு மேலே நம்ம மீதி வச்சுருந்த அந்த பன்னோட பீஸ் எடுத்து மேலே வச்சுருங்க. நம்மளுக்கு வெஜ் பர்கர் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.